என்னாச்சு? குடும்பம் எல்லாரும் சரியில்லை இருக்குது. ஐயோ ஐயோ கடலூர் சிப்காட் பகுதியில் ஏராளமான ரசாயன தொழிற்சாலைகள் இருக்கின்றன. மருந்து தயாரிக்கும், மூலப்பொருட்கள் தயாரிக்கும், சாயப்பட்டறைகள் போன்ற பல தொழிற்சாலைகள் இயங்கி வருகிறது. இந்த நிலையில்தான் கடலூர் சிப்காட் பகுதியில் அமைந்திருக்கும் லாயல் எனப்படும் சாயப்பட்டறை தொழிற்சாலையில் ETP டேங்கானது திடீரென வெடித்து சிதறியது. அதிகாலை நேரத்தில் 6 லட்சம் லிட்டர் ரசாயன கழிவுகள் கொண்ட இந்த டேங்க் வெடித்து சிதறிய நிலையில் இந்த பகுதியில் இருந்த 50க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. கொதிக்கும் நிலையில் இருக்கும் இந்த தண்ணீர் அதிகாலை நேரத்தில் வீடுகளுக்குள் புகுந்ததால் அறிந்த மக்கள் அலறி அடித்துக் கொண்டு வீடுகளை விட்டு வெளியேறி ஓடினர். மேலும் என்ன நடக்கிறது என்பது தெரியாத நிலையில் அவர்களுக்கு கண்ணெரிச்சல், வாந்தி மயக்கம் ஏற்பட்ட நிலையில் தற்போது 20க்கும் மேற்பட்டோர் கடலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். என்னாச்சு? குடும்பம் எல்லாரும் சரியில்லை இருக்குது. ஐயோ ஐயோ மாதிரி எங்க குழந்தைனாரு சின்ன பசங்க 2 பிள்ளைங்க, ஒரு 2 வீட்டுல நிறைய ஜனங்க அங்க படுத்திருக்கும் போது நைட்டு 2:30 மணிக்கு கம்பெனி வெடிச்சிருச்சு, டேங்க் வெடிச்சு உள்ள வந்துருச்சு. அப்ப அந்த குழந்தைகளை தூக்கின்னு வெளியே வரவும் முடியல. அப்ப என்ன பண்ண முடியும்? உள்ளே இருக்கும்போது தூக்கின்னு கூட யாரும் வந்து காவந்து பண்ணவும் முடியல. ஏன்னா சுத்தி தண்ணி, அனல், எப்படி காலை வைக்கவும் முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாயிடுச்சு. நைட்ல இப்ப எல்லாம் ஆம்புலன்ஸ் வச்சு ஏத்தின்னு போயிருக்கிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. இந்த மாதிரி நாங்க என்ன செய்ய முடியும்? கம்பெனியுள்ள சுத்தி கம்பெனி எங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப நாங்க எல்லாம் கஷ்டவாளி குடும்பம் தான். எங்களுக்குன்னு ஒரு இதே கிடையாது இந்த ஊர்ல. எதா போறோமா அப்படி கூட இருக்கட்டும். ஒரு ஆள் வீட்டுக்கு இவ்வளவு பாதிப்பு இருக்குல்ல, ஒரு ஆளுகளுக்கு ஒரு வேலை கொடுக்க சொல்லி பார்ப்போம். வெளியிருந்தே வந்த ஆளு இந்த ஊர்ல பழகிறாங்க. எங்க ஊர் ஆளுவெல்லாம் வேலை இல்லாம சுத்துறாங்க. இப்ப பாதிக்கப்படுறது யாரு? நாங்க தான், எங்க ஊர் தான். வெடிச்சதுனால பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப பாதிப்பு, ரொம்ப ஒன்னும் மயக்கம், வெளியில வர முடியாது. எல்லாம் பெட்ல எத்தனை பேருக்கு சார்? எல்லாமே ஒரு 30-40 பேருக்கு பெட்ல இருக்கிறாங்க ஹாஸ்பிட்டல்ல. வீடு பூரா நிறவி, ஜாமான் ஜட்டெல்லாம் உடஞ்சி எல்லாமே அப்படி வந்து பாருங்களா. வீட்டு உள்ள ரொம்ப காலை வைக்க முடியல, தண்ணி அந்த அளவுக்கு வீட்டு உள்ள. இங்க சிப்காட்ல வந்து ராயல் கம்பெனி இருக்கு. அந்த ராயல் கம்பெனில வந்து வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய பாய்லர் 5 லட்சம் 6 லட்சம் 7 லட்சம் கூட சொல்லும். அந்த கம்பெனில அங்க வந்து கெமிக்கல் தண்ணி வந்து ஹீட்டா சுடுதண்ணி மாதிரி இருக்கும். அது வந்து நைட்டு மணி 1:30 மணி இருக்கும். அதுல வந்து வெடிச்சதால மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு நாங்க வெளியில வந்தோம். அவ்வளவு டம்முன்னு சவுண்டு கேட்டுச்சு. குழந்தைங்க எல்லாம் அலண்டடிச்சுக்கிட்டு வெளியில வந்ததால வெளில வந்து பார்த்தா ஹீட்டா தண்ணி வந்து வீடு ஃபுல்லா சுரண்டு அங்க 2-3 வீடுங்கெல்லாம் இடிஞ்சு அதுக்கப்புறம் ஃபுல்லா வெளியிலே வரல. ஃபயர் சர்வீஸ் போன் அடிச்சு ஃபயர் சர்வீஸ் அவங்களும் வந்து அதுக்கப்புறமா அவங்க தண்ணி குறையதான் 2-3 வீட்டுல இருந்து எல்லாரையும் கூட்டுக்கிட்டு வெளியில வந்தாங்க. அதுக்கப்புறம் இப்பதான் எல்லாமே வெளியில வந்துடும். குழந்தைங்களால மூச்சு திணறுது, மயக்கமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாதி பேர் வந்து GHக்கு போயிட்டாங்க. மீதி பாதி பேர் உள்ள இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா இட்டுட்டு வராங்க எல்லாருமே வெளியில. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.